அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அபஸ தொடர். இச்செயற்பாடுகளை தொடர்ந்தே பூமியின் தாவரங்கள் உருவாகின. அடுத்து வரும் வசனங்கள் அதனை விவரிக்கின்றன. அதனை துவங்கும் வசனம் இக்கருத்து பின்னணியிலேயே அடுத்து என்ற கருத்தை தரும் ஃப என்ற இணைப்பிடை சொல்லை கொண்டுள்ளது. ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா வஇனபவ் வகல்பா வஸைத்தூனவ் வநஹ்லா வஹதாயிக உல்பா வஃபாகிஹத்தவ் வஅப்பா. தொடர்ந்து அங்கு தானியத்தையும் திராட்சைகளையும் காய்கறிகளையும் ஜெய்தூன்களையும் பேரீச்சைகளையும் அடர்ந்த பெருமரங்களை கொண்ட தோட்டங்களையும் பழங்களையும் புட்பூண்டுகளையும் முளைக்கச் செய்தோம். இவ்வசனங்கள் ஏறத்தாழ மனிதனுக்கு பயன் தரும் அனைத்து தாவரங்களையும் சுட்டிக்காட்டி விடுகின்றன. ஒன்று, தானியம். நெல், கோதுமை, சோளம் போன்ற மனிதன் பிரதான உணவுப் பொருட்களாக அமையும் அனைத்து தானியங்களையும் இது குறிக்கும். 2, திராட்சை. இது பரவலாக உட்கொள்ளப்படும் பல வர்க்கங்களில் ஒன்று. அரபிகள் இதனை பிரதான உணவுப் பொருளாகவும் பயன்படுத்தினர். 3, காய்கறி. உலகின் எல்லா பகுதிகளிலும் மனிதர்கள் உட்கொள்ளும் பல நூற்றுக்கணக்கான வகைகளை இது உள்ளடக்கியுள்ளது. 4, ஜெய்தூன், ஒலிவ். இது மிக பிரதான பழங்களில் ஒன்று. 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இத்தாவரம் வாழ்கிறது. இது 22 வகைகளை கொண்டது. 5, பேரீச்சம். அரபிகளின் வாழ்வில் பிரதான இடம்பெறும் பழங்களில் ஒன்று. பழத்தையும் அதன் மரத்தையும் பல்வேறு தேவைகளுக்காக மனிதன் பயன்படுத்துகிறான். 6, அடர்ந்த பெருமரங்கள் கொண்ட தோட்டங்கள். ஏற்கனவே குறிப்பிடப்படாத பல்வேறு காய்கறிகள் பழங்களை தரக்கூடிய தாவரங்களை இது குறிக்கும். நிழலுக்காகவும் தளபாடங்களுக்காகவும் பலகைகளுக்காகவும் அழகுக்காகவும் பயன்படுத்தப்படும் அனைத்து தாவரங்களும் இப்பகுதியில் அடங்கும். 7, பழங்கள். திராட்சை, ஜெய்தூன், பேரீச்சம் என்ற 3 பழங்களும் ஏற்கனவே குறிக்கப்பட்டன. அவை அல்லாத அனைத்து வகை பழங்களையும் இது குறிக்கிறது. மனிதனது உணவுப் பொருட்களில் பழங்களுக்கும் ஒரு முக்கிய இடம் உள்ளது என்பது தெளிவு. 8, புட்பூண்டுகள். அல் அஃபு என்ற அரபு பதமே இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மிருகங்கள் உணவாக கொள்ளும் புட்பூண்டுகள், இலைகுலைகள் போன்ற தாவர பொருட்கள் அனைத்தையும் குறிக்க இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு தாவரங்களின் பல்வேறு வகைகளை விளக்கிய பிறகு சூரா கீழ்வருமாறு கூறி இப்பகுதியை முடிக்கிறது. மத்தா அல்லக்கும் வலி அன்ஆமிக்கும். நீங்களும் உங்கள் கால்நடைகளும் அனுபவிக்கும் பொருட்களாக இருக்கும் வகையில் இவற்றை ஆக்கினோம். 1, உணவுப் பொருள் என்பதை விரிந்த கருத்தில் அனுபவிக்கும் பொருட்கள் என இவ்வசனம் கூறுகிறது. இன்னொரு வகையில் சொல்வதானால் நுகர்வுப் பொருட்கள் எனவும் சொல்லலாம். ஏற்கனவே விளக்கப்பட்ட தாவரங்கள் உணவுப் பொருட்களாகவும் தளபாட பொருட்களாகவும் இன்னும் பல்வேறு தேவைகளுக்கான பொருட்களாகவும் பயன்படக்கூடியவை. 2, உங்களது கால்நடைகளுக்கும் எனும் பிரயோகம் மனிதனோடு ஒட்டி வாழும் மிருகங்களான ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றை குறிக்கிறது. மனிதன் வளர்ப்பு பிராணிகளான இவையும் தாவரங்களிலேயே தங்கி வாழ்கின்றன. இந்த வகையில் மனிதன் தன் உணவுப் பொருட்களை அவதானிக்கட்டும் என்று தொடங்கிய இப்பகுதி மிக நுணுக்கமாக அக்கருத்தை விளக்கி வந்தது. உணவு உருவாதல் என்ற நிகழ்வையும் நுகர்வுக்கான பல்வேறு வகை பொருட்களையும் சூரா விளக்கியவாறு அவதானித்து வந்தால் இப்பிரபஞ்ச இயக்கம் என்பது தற்செயல் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்ட குருட்டுத்தனமானதல்ல. இந்த இயக்கத்தின் பின்னே மிக பிரமாண்டமான அறிவொன்றுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட இயக்கம் என்பது தெளிவாகும். இவ்வசனங்களுக்கு முன்னே தரப்பட்ட மனிதனின் தோற்றம், வாழ்வு பற்றிய வசனங்கள் சொல்லும் செய்தியும் இதுவே இப்பௌதீக உலகம் சொல்லும் உண்மை. அவ்வாறாயின் அதனுள்ளே வாழும் மனிதனின் வாழ்வுக்கும் ஓர் அர்த்தமும் பொருளும் இருக்க வேண்டும் என்பதே இயல்பான தர்க்கமாகும். எனவே நன்மையும் தீமையும் நீதியும் அநீதியும் அவற்றுக்கான விளைவுகளை காண வேண்டும் என்பதே பகுத்தறிவு வேண்டும் உண்மை. இந்த பின்னணியிலேயே மறுமை உலக வாழ்வு என்பது அவசியமாகிறது. இக்கருத்து தொடர்ச்சியிலேயே சூராவின் அடுத்த பகுதி மறு உலக தோற்றத்தை விளக்குகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.